கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாக நான் உங்க அனைவரையும் சந்திக்க முடிஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்க ஜெபங்களை கொண்டு என்னை தாங்கி வரதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நானும் என்னோட ஜெபங்கள்ல உங்கள் அனைவரையும் நினைத்து கொண்டு தினமும் இருக்கிறேன். இன்று நம்மளுடைய சபையில எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போற மாணவர்களுக்காக வைத்திருக்கிற இந்த ஜெபத்துல நீங்க எல்லாரும் எக்ஸாம்ஸ்ல எப்படி நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம் என்பதையும், நான் என்னோட 10th பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார் என்ற சாட்சியையும் ஒரு சில டிப்ஸையும் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். முதலாவதாக, ஆண்டவரை தேட ஒருபோதும் தவறாதீங்க. இந்த எக்ஸாம்ஸ் வர்ற நேரத்துல நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் வரும். நம்மளுடைய சபையில மாசம் பைபிள் வாசிக்கிறதுக்கு போர்ஷன்ஸ் எடுத்து தராங்க. அதை நீங்க தவறாம ஒவ்வொரு நாளும் சில அதிகாரங்களை எடுத்து வாசிங்க. அதை நீங்க தியானம் பண்ணுங்க, அதன்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த மார்ச் மாசத்துல சிலுவை தியான அதிகார ஜபங்களும் நடக்கும். அதை நீங்க தவறாம ஒவ்வொரு நாளும் அட்டன் பண்ணுங்க. அப்படியேதான் உங்களுடைய பர்சனல் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், அப்புறம் கேர்சல் ஜபங்கள், சண்டே கிளாஸஸ், சர்ச்ல ஊழியர் செய்யற வாய்ப்புகள், எதையும் நீங்க தவறாம அட்டன் பண்ணுங்க. ஏனென்றால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமும் கர்த்தரால் வரும். அதனால நம்மளை இவ்வளவு நாள் நடத்தி வந்த நம்மள ஆண்டவரை நினைத்து அவரை தேடி இந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை இக்னோர் பண்ணிட்டு நான் என்னோட எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் மத்தேயுல சொல்லுது, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவரை தேடுறத ஒதுக்கி வச்சுட்டு நான் என்னோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுத்தோம்னா அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே கடைசியில வேஸ்டா தான் போகும். நானும் என்னோட 10th பப்ளிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்மளுடைய பாஸ்டர் எல்லாருமே நான் இன்னும் அதிக ஊழியங்கள் செய்ய, நான் இன்னும் ஆண்டவரை இன்னும் தேட என்னை என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு முதல் தோணுச்சு, அப்போ நான் எப்படி எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு படிக்க டைம் கிடைக்கும்? என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்றாங்க, எனக்கு அவ்வளோ டைம் கிடைக்காதே. அப்ப நான் கம்மியா எஃபர்ட் போட்டேன்னா அப்ப எனக்கு நான் விருப்பப்படுற மார்க்ஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்லாம் நான் யோசித்தேன். ஆனா கடைசியில ஆண்டவர் எனக்கு, நான் ஆண்டவருக்கு செய்த ஊழியங்கள் மத்தியிலையும், நான் ஆண்டவர் அதிகமா தேர்ந்தது மத்தியிலையும் எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண நிறைய டைம் இருந்ததை ஆண்டவர் எனக்கு சுட்டி காமிச்சாரு. அப்படியே நம்ம ஆண்டவரை தேடுறதுல, நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுல நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் ஒன்றும் குறைஞ்ச போறது இல்லை. அதனால நீங்க ஆண்டவரை தேடுறதையோ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களையோ ஒருபோதும் தள்ளி போடாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எஃபோர்ட் போடுங்க. பைபிள்லயும் போட்டிருக்கு, அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் நம்மளும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னால இவ்வளவுலாம் செய்ய முடியாது, ஒருவேளை ரொம்ப லெசன்ஸ் இருக்கு, இல்லைன்னா இந்த பாடங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை கூட பண்ணாம அப்படியே ஒதுக்கி வச்சிடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு நீங்க படிங்க. முடியாதுன்னு நினைக்காம ஆண்டவரோட உதவியை கேட்டு நீங்க படிங்க. அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட லெசன்ஸ் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு எளிதாக புரிய உதவி செய்வாங்க. நீங்க கஷ்டமா நினைத்ததையும் ஆண்டவர் நம்மளுக்கு எளிதாக மாற்றி காட்டுவாங்க. அப்படியே எக்ஸாம்ஸ் எழுதும் போதும் நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம எல்லாரோடய கூட இருக்கிறாரு. நானும் என்னோட டெஸ்ட் வந்தப்ப கொஞ்சம் பயந்தேன், உண்மைதான். ஆனா எப்பயுமே என்னோட 10th பப்ளிக்லயும் சரி, எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு நான் எப்பயுமே இந்த ஒரு ஜெபம் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்ததை ஆண்டவர் சுட்டி காமிச்சாரு. அது என்னதுன்னா, ஜீசஸ், ஐ டிட் மை பெஸ்ட், நோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். அப்படின்னா, ஆண்டவரே என்னால முடிந்ததை நான் செஞ்சுட்டேன், மீதத்தை எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும்போது நம்மளுடைய மனசுலயும் எந்த பாரமும் இருக்காது. ஆண்டவரும் நம்மளுடைய எடுத்த முயற்சிக்கு தக்க பலனை நம்மளுக்கு தருவாரு. ஆகையால நீங்க எல்லாரும் உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையில இந்த சில விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரை தேடுறத ஒருபோதும் தள்ளி போடாதீங்க. அப்படியே உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலன் கிடைக்கும்படி நல்ல முயற்சி எடுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God bless you.